ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம் தியானம். சிந்தூராருண விக்கிரகாம் திரிநயனாம் மாணிக்ய மௌலீஸ்புரத் தாராநாயக சேகராம் ஸ்மிதமுகீம் ஆபீனவக்ஷோருகாம் பாணிப்யாமலிபூர்ண ரத்னச்சசகம் ரக்தோத்பலம் பிப்ரதீம் சௌமியாம் ரத்னகடஸ்தரக்தச்சரணாம் தியாயேத் பராமம்பிகாம். சிந்தூரா அம்பாள் செக்கச்செவேல் என்று எப்படி காலையில் உதிக்குமோ அந்த பாலசூரியனைப் போல அம்பாள் பூமியில் வெளிவருகின்றாள். திரிநயனா முக்கண்களை உடையவள் அம்பாள். மாணிக்க கற்கள் புகுருந்திய கிரீடத்தை தலையில் அம்பாள் சூடிக்கொண்டிருக்கிறார். மௌலீஸ்புரத்து அந்த மாணிக்க கற்கள் பதித்த கிரீடத்தில் சந்திரனை மௌலீஸ்வரனாகிய சந்திரனையும் சேர்த்து அம்பாள் அணிந்து கொண்டிருக்கிறாள். தாராநாயக சேகராம் இந்த உலகமே வியக்கக்கூடிய நட்சத்திரங்களை அம்பாள் உடன் அழைத்து வருகிறார். சேகராம் ஸ்மிதமுகி சிரித்த முகத்தோடு அம்பாள். ஆபீன வக்ஷோருகாம் குழந்தைகளுக்கு அமுதை தரக்கூடிய தன பாரங்களை உடையவளாக அம்பிகை காணப்படுகின்றாள். பாணிப்யாம் தேன் நிறைந்த அலிபூர்ண இரத்த சசகம் அம்பாள் கைகளில் தேன் பொருந்திய கோப்பையை கையில் வைத்திருக்கிறார். ரக்தோத்பலம் பிப்ரதீம் அம்பாள் அனைத்தையுமே பெற்றிருக்கிறார். செங்கோலை புஷ்பத்தை வைத்து கொண்டிருக்கிறார். சௌமியா மிக அழகு பொருந்தியவளாக அம்பாள் காணப்படுகிறாள். ரத்ன கடஸ்த சரணாம் செக்கச்செவேல் என்று சிவந்த பாதங்களை அம்பாள் பெற்றிருக்கிறார். தியாயேத் பராமம்பிகாம் அப்படிப்பட்ட சிவந்த அருணா ஆகிய அம்பாளை நாம் எப்போதும் தியானிப்போமாக. இந்த அம்பாள் என்பவள் எப்படி காணப்படுகின்றாள் என்றால், சிதக்னி குண்டத்திலிருந்து அம்பாள் அப்படியே எழுந்து வருகிறாள். தலை முதல் பாதம் வரை அம்பாள் குண்டத்திலிருந்து வெளியே வரும்போது நிஜருண பிரபாபுரா அப்படிங்கிற இடத்துல அம்பாள் மிகுந்த அழகோடு அம்பாள் அப்படியே அருண சாயையினால் அம்பாள் அவதாரம் செய்கிறார். அப்படியே நம்மை அந்த அழகில் மூழ்கடிக்க திளக்க வைக்கிறாளாம் அம்பாள். அப்படியே பிரம்மாண்ட மண்டலத்தில் எல்லாம் இந்த உலகையே மூழ்கடிக்கக்கூடிய அழகு பொருந்தியவளாக அம்பாள். எப்படி சூரியன் உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லையோ அதுபோல பாலசூரியனை வருவது போல செக்கச்சிவந்த உடலோடு அம்பாள் வெளிவருகிறாள். எப்படி ஒரு 1000 சூரியன் பிரகாசம் பொருந்தி சுற்றி இருக்குமோ, அஞ்ஞானம் என்ற இருள் நம்மை சூழ்ந்து மூழ்கடித்து இருக்கும்போது அந்த அஞ்ஞானத்தை விலக்கி ஞானம் தருவதாக அம்பாள் நம்மிடம் காட்சியளிக்கிறாராம். இதில் என்ன உண்மையாக இருப்பது என்ற ஒன்று என்றால், அம்பாள் வெளிவரும்போது அந்த பிரகாசத்தை முதலில் வெளிவரும்போது அம்பாளுடைய மணிமகுடமாக அவருடைய தலைதான் தெரிகிறது. அதன் பிறகு கூந்தல் தெரிகிறது. சம்பகம், அசோகம், புன்னாகம் என்கின்ற புன்னை புஷ்பங்கள், செவ்வந்தி என்கிற செங்கல் நீர் புஷ்பம் அனைத்தையும் அம்பாள் சூடிக்கொண்டு அம்பாள் ஞான அக்னி ஸ்வரூபமாக பிளம்பாக அம்பாள் சிதக்னி குண்டத்திலிருந்து தாயானவள் வெளிவருகிறாள்.